வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானாலஜிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்னென்ன மன்னர்கள் வந்துட்டு எங்கெங்கே போர் புரிஞ்சாங்கன்னு கேட்குறதில்ல. இப்போ வந்துட்டு அவங்களுடைய ஆர்டர்ஸுமே கேட்குறாங்க. ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் இயருமே பார்த்துக்கலாம். ஸோ டெல்லி சுல்தானேட்லேருந்து 1206 1290 வரைக்கும் இருந்தாங்க. ஸோ 84 வருடங்கள் வந்துட்டு டெல்லி சுல்தானத்தில் யார் வம்சம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை வம்சம் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1206 1527 பாபர் வந்துட்டு பானிபட் எடுக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐபக், ஆரம் ஷா, இல்துமிஷ், ரஷ்யா பேகம், நெக்ஸ்ட் வந்து முயாசுதீன் பக்ரம் ஷா. இங்கே வந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரஷ்யா பேகம்க்கு அப்புறம் வந்து உருக்ருதீன் ஃபிரோஷா வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முயாசுதீன் பக்ரம் ஷா, ஆலம் ஷா, நஸ்ருதீன் முகமது, கியாசுதீன் பால்பன், கைகுமார் இருப்பாங்க. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் பார்க்குறாரு, எதில் பார்க்குறாருன்னா ஐயில் பார்க்குறாரு. ஸோ ஐபக், ஓகேவா? ஐயில் பார்க்குறவர் ஆரை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆறு எங்கே போகுதுன்னா ஹில்ல போயிட்டு இருக்கு. அந்த ஹில்ல போகிறது வந்து ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ரீஸ்னு சொல்ல ஃப்ரோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு ரஷ்யாவுக்கு போகிறாங்க. ரஷ்யாவில் எந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு மியூசியம் போகிறாங்க. மியூசியம்குள்ளே எங்கே பர்டிகுலராக போகிறாங்கன்னா ஹாலில் போகிறாங்க. அங்கே யாரை பார்க்குறாங்க, நர்ஸை பார்க்குறாங்க. அவங்க பால் விளையாடிட்டு இருக்காங்க. தென் வந்துட்டு பால் விளையாடுறது என்ன பண்ணுறாங்க, ஹேண்டுன்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கைகுபாத், நெக்ஸ்ட் வந்து கைகுமார், ரெண்டுமே ஹேண்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேதர் ஜாதவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜலாலுதீன், கேன்றது கில்ஜி வம்சம். ஸோ ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, குதுபுதீன் நசீர் குஷிருஷா. ஓகேவா? கேன்றது வந்துட்டு கில்ஜி, ஜலாலுதீனுக்கு ஜே, அலாவுதீனுக்கு ஏ, நெக்ஸ்ட் வந்து குதுபுதீன், இங்கே வந்து குஷூஷா, இங்கே உதீன், இங்கே வந்து வி வரும், ஜே வந்து போட்டிருக்கேன் உதீன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தில் வந்து யார் பண்ணால் 7 பேர் இருப்பாங்க. கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக், துக்ளக் ஷா, அபுபக்கர், நசீருதீன், முகமது ஷா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேடிஎம் பைக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை கியா கார். ஓகே, கியாசுதீன் கியா. நெக்ஸ்ட் வந்து கியா கார் வந்து ஒரு எம்பி ஓட்டிட்டு போகிறாரு. அவர் வந்து ரோஸ் கொண்டுட்டு போகிறார். அதுக்கப்புறம் ரோஸ் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோஸ் கொண்டு போகிறார். அதை பார்த்து வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபுபக்கருக்கு. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நஸ்ருதீன், முகமது ஷாவும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சையத் வம்சம் பார்த்தீங்கன்னா 1414 1451 வரைக்கும். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசர் கான், முபரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன், ஆலம் ஷா. ஓகேங்களா? இது வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா வந்து கமா சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கமா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கிசர் கானுக்கு கே, முபரக் ஷாக்கு எம், முகமது ஷாக்கு எம். ஸோ எம்எம் ஏன்னு இருந்தால் முகமது அங்கே வந்துட்டு கா வருதா, ஸோ அதனால் அங்கே ஏ வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஆலம் ஷாக்கு வந்து ஏ, கமான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடி வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல், பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து லோடிக்கு எல், பஹ்லூல் வந்துட்டு பி, சிகந்தருக்கு வந்து எஸ், நெக்ஸ்ட் இப்ராஹிம் வந்து அதுக்கப்புறம் இப்ராஹிம் வந்து தௌலத் கான் வந்துட்டு பாபர் கூப்பிடுவார். ஸோ ஆட்சி முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், ஐபக், ஆரம் ஷா, இல்துமிஷ், ரஷ்யா பேகம், பக்ரம் ஷா. ரஷ்யா பேகம்க்கு அப்புறம் வந்து உருக்ருதீன் ஃபிரோஷா வருவாங்க. அதுக்கப்புறம் பக்ரம் ஷா, ஆலம் ஷா, நஸ்ருதீன் முகமது, கியாசுதீன் பால்பன், கைகுமார், உருக்ருதீன். ஸோ இயருமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போயிடலாம். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.